இதுக்கப்புறம் மட்டன் வாங்குனீங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி செய்து பாருங்க. சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2 டம்ளர் சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். 3 ஸ்பூன் அளவு எண்ணெய், 2 ஸ்பூன் நெய், பட்டை, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே சம அளவு எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி கரம் மசாலா நான் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருப்பேன் வாயில் மாட்டாமல் இருக்கணும்னு. ஸோ 1 ஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா, தக்காளி 2 ஸ்பூன் தயிர், மஞ்சள்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 4 பச்சை மிளகா, 1/4 கிலோ மட்டன் போட்டு வதக்கிக்கோங்க. 4 கிளாஸ் தண்ணி சேர்த்து உப்பு போட்டு கிளறி தட்டு போட்டு மூடி 20 நிமிஷம் வேகட்டும். இப்படியே வேக விடுங்க. இந்த ஸ்டேஜில் குக்கரில் மூடி போட்டு அப்படியே மூடி 4 விசிலும் வைக்கலாம். ஆனால் நான் இப்படி தான் பண்ணுறேன். பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் 4 டம்ளர் தண்ணி கொதிக்க விடுங்க. அதில் ஊற வச்ச அரிசியை போட்டு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு அரை வேக்காடு வந்ததும் வடிகட்டிக்கோங்க. மட்டன் வெந்ததும் இந்த அரிசி அதில் போட்டு கொத்தமல்லி புதினா போட்டு தட்டை மூடி அரிசி வடிகட்டின சுடு தண்ணியை மேலே வச்சு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்து சுட சுட சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பாக மவுத் மெல்டிங் டிஷ் தான் இது. இது எல்லாருக்குமே பிடிக்கும். சீரக சம்பா மட்டன் பிரியாணி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்னென்ன டிஷ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலில் நிறைய சீரீஸ் மாதிரி நான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேஜை ஃபாலோ பண்ணிட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிப்பீங்க நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி அவள் வாய்ஸ் தான். தேங்க்யூ. பாய்.